சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ரகசிய பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்களது துறையில் தமிழக டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் உட்பட சுமார் 1000 கோடி வரை ஊழல் செய்யப்பட்டிருப்பதையும் அதில் பல கோடிகளை உதயநிதியிடம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்தில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்ற தகவல்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று கூட இந்த வழக்கை தடை செய்ய வேண்டும் விசாரணைக்கு என்று திமுகவின் தரப்பிலிருந்து மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட நீதிபதிகள் தவறாக திமுகவின் கைக்கூலியாக இருப்பதை நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தோம். இதனால் அவர்கள் இருவருமே நீதிபதி பதவியிலிருந்து மாற்றப்பட்டுள்ளார்கள் என்ற தகவலும் அந்த வழக்கை வேறு நபர்கள், அதாவது நீதிபதி அள்ளி போன்ற மிக சிறப்பான நீதிபதிகள் விசாரணை செய்தால் நிச்சயம் செந்தில் பாலாஜி மீண்டும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நீதிபதி அள்ளி அவர்கள் காலம் தாழ்த்தாமல் செய்வார் என்று அவருக்கு ரெக்கமெண்டும் செய்யப்பட்டு வருகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள். சரி, செந்தில் பாலாஜி அவர்களது வீட்டில் சோதனை நடத்தாமல் எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ரகசிய பண்ணை வீட்டில் சோதனைகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள்? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடிகளை ஊழல் செய்தாலும் அவருக்கு வரப்போகிறது என்னவோ கமிஷன் மட்டும்தான். பல கோடிகளை செந்தில் பாலாஜி அவர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம்தான் அவர் தேர்தல் செலவுகளை கவனித்து வருகிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கடந்த 9 தேர்தல்களில் திமுக வெற்றியடைந்திருக்கிறது என்றால் அது பணத்தை செலவு செய்ததன் காரணமாகத்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஊட்டியில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ரகசிய பங்களாவில் இன்று இரவிற்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நேரடியான பண்ணை வீடா என்று பார்த்தால் அவரது பெயரில் கிடையாது. அவரது உதவியாளரது பெயரில் தான் அந்த பங்களா இருக்கிறது. பினாமியாக செயல்படுகிறாரா? நேரடியாக இவரது பெயர் இருந்தால் உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். ஆனால் இந்த கைது நடவடிக்கை உதவியாளர் மேற்கொள்ளப்பட்டால் அதை தொடர்ந்து சில வாரங்களுக்குள்ளாகவே துணை முதல்வர் பதவியில் இருந்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பறிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். ஏனென்றால் தமிழக அரசியலில் இதுவரை செய்யாத ஊழலை திமுகவினர்கள் இந்த 4 ஆண்டுகளில் செய்திருக்கிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார். 1000 கோடி ஊழல் செய்த திமுகவின் உதயநிதி செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுக்க